சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளின் புனித வாரத்தில் இன்று நம் பயணம் ஆரம்பிக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரை நோக்கி தேவாலயத்திலே பயணிக்கின்றார். 3 ஆண்டுகள் பணியாற்றிய அவர் தன் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறார் என்பதை அவர் உணர்கின்றார். ஆனால் அவரோடு இருக்கின்ற சீடர்களும் யதார்த்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களும் இது ஒரு மகிழ்ச்சியின் நிகழ்வு என்று ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இயேசுவின் உள்ளத்தின் ஆழத்திலே இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருப்பதை உணர்கின்றவர் இன்னொரு கூட்டம் இயேசுவை எப்படியாவது கொலை செய்தாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் கூட்டத்தோடு நடந்து வருகிறார்கள். குழம்பிய மனநிலை இந்த கூட்டத்திலே காணப்படுகிறது. ஆனால் தெளிவான மனநிலையோடு இயேசு தன் இலக்கை நோக்கி பயணிக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இலக்கை நோக்கி பயணித்தாலும் அதில் சந்திக்கக்கூடிய தடைகளை இயேசுவின் கரத்திலே அர்ப்பணித்து நாம் பயணித்தோம் என்றால் அன்று அவர் பாடுகளின் பொழுது அவருக்கு கிடைத்த அதே ஆறுதலும் உந்து சக்தியும் நமக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து வற்றாடுவோம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு கனிவாய் அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை திருவசனங்கள் 4 முதல் 7 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நித்தனை செய்வோருக்கும் காரை உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாரை ஆக்கி கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே,
அவர் இவனை மீட்கட்டும், தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர். பல்லவி. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? தீமை செய்வோர் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிடலாம். பல்லவி. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்கின்றனர். என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர். நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலையில் போய்விடாதேயும். என் வலிமையே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். பல்லவி. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரை புகழுங்கள். யாக்கோபின் மரபினரே, அனைவரும் அவரை மாட்சிமைப்படுத்துங்கள். இஸ்ரேல் மரபினரே, அனைவரும் அவரை பணியுங்கள். பல்லவி. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? இரண்டாம் வாசகம். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்துந்த தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 2, உட்பிரிவு 6 முதல் 11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வரிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாய் கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு அவருக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடுமே. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வசனம். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்பிடிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். மார்க்கு எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். கெத்செமனே தோட்டத்திலிருந்து இயேசுவை தலைமை குருவிடம் கூட்டிச் சென்றார்கள். இரவு முழுவதும் இயேசு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். பொழுது விடிந்தது மூப்பரோடும் மறைகுள் அறிஞரோடும் தலைமை சங்கத்தார் அனைவரோடும் தலைமை குருக்கள் ஆலோசனை செய்து இயேசுவை கட்டி இழுத்துச் சென்று பிலாத்திடம் ஒப்புவித்தனர். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க அவர், அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று பதில் கூறினார். தலைமை குருக்கள் அவர் மீது பல குற்றங்களை சுமத்தினார்கள். மீண்டும் பிலாத்து, நீ பதில் ஒன்றும் சொல்லப்பட மாட்டாயா? உன் மீது இத்தனை குற்றங்களை சுமத்துகிறார்களே என்று அவரிடம் கேட்டனர். இயேசுவோ எப்பதிலும் கூறவில்லை. ஆகவே பிலாத்து வியப்புற்றார். விழாவின் பொழுது மக்கள் கேட்டுக்கொள்ளும் ஒரு கைதியை அவர்களுக்காக பிலாத்து விடுதலை செய்வதுண்டு. பரவா என்னும் கைதி ஒருவன் இருந்தான். ஒரு கலகத்தில் கொலை செய்த கலகக்காரரோடு பிடிப்பட்டவன் அவன். மக்கள் கூட்டம் வந்து வழக்கமாய் செய்வது போல ஒரு கைதியை விடுதலை செய்யுமாறு பிலாத்துவை வேண்டிக் தொடங்கியது. அதற்கு பிலாத்து, யூதரின் அரசரை உங்களுக்காக நான் விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டான். ஏனெனில் தலைமை குருக்கள் பொறாமையால் தான் அவரை ஒப்புவித்தார்கள் என்று அவன் உணர்ந்திருந்தான்.
ஆனால் தலைமை குருக்கள் தங்களுக்கு பரபாவையே அவன் விடுதலை செய்ய வேண்டும் என கேட்குமாறு கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். பிலாத்து மீண்டும் அவர்களை பார்த்து, அப்படியானால் நீங்கள் யூதரின் அரசர் என்று குறிப்பிடும் இவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவர்கள், அவனை சிலுவையில் அறையும் என்று மீண்டும் கத்தினார்கள். அதற்கு பிலாத்து, இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்க, அவர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். ஆகவே பிலாத்து கூட்டத்தினரிடம் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் பரபாவை விடுதலை செய்து இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். பிறகு படைவீரர் அவரை ஆளுநர் மாளிகையின் முற்றத்திற்கு இழுத்து கொண்டு போய் படைப்பிரிவினர் அனைவரையும் கூட்டினர். அவருக்கு செந்நிற ஆடை உடுத்தினர். ஒரு முள்முடி பின்னி அவருக்கு சூட்டி, யூதரின் அரசே வாழ்க என்று அவரை வாழ்த்த தொடங்கினர். மேலும் கோலால் அவர் தலையில் அடித்து அவர் மீது துப்பி முழந்தால் படியிட்டு அவரை வணங்கினர். அவரை ஏளனம் செய்த பின் செந்நிற ஆடையை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக வெளியே கூட்டிச் சென்றனர். அப்பொழுது அக்சலத்தார், ரூபு ஆகியோரின் தந்தையான சீரேன் ஊரா சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். படைவீரர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். அவர்கள் மண்டை ஓடு இடம் எனப்படும் கொல்கத்தாவுக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அங்கே அவருக்கு வெள்ளை போலமும் கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். ஆனால் அவர் அதை பெற்று கொள்ளவில்லை. பிறகு அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். குழுக்கள் முறையில் யாருக்கு எது என்று பார்த்து அவருடைய ஆடைகளை தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டார்கள். அவரை சிலுவையில் அறைந்த பொழுது காலை 9 மணி. அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை அறிவிக்க யூதரின் அரசர் என்று அவர்கள் எழுதி வைத்தார்கள். அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக 2 கள்வர்களை அவருடன் சிலுவைகளில் அறைந்தார்கள். இவ்வாறு கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார் என்ற மறைநூல் வாக்கு நிறைவேறிற்று. அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, ஆகா, திருக்கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, சிலுவையிலிருந்து இறங்கி உன்னையை விடுவித்துக் கொள் என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களிடமும் சேர்ந்து அவரை ஏளனம் செய்து, பிறரை விடுவித்தான், தன்னையை விடுவிக்க முடியவில்லை என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவர்கள், இஸ்ரேலின் அரசனாகிய மெசியா இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் கண்டு நம்புவோம் என்றார்கள். அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்களும் அவரை இகழ்ந்தார்கள். நண்பகல் வந்த பொழுது நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. பிற்பகல் 3 மணி வரை அது நீடித்தது. பிற்பகல் 3 மணிக்கு இயேசு, எலோயி எலோயி லேமா சபக்தானி என்று உரக்க கத்தினார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதற்கு பொருள். சூழ நின்று கொண்டிருந்தவர்கள் சிலர் அதை கேட்டு, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். அப்பொழுது அவர்களுள் ஒருவர் ஓடிச் சென்று கடற்பஞ்சு எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே, பொறுங்கள், எலியா இவனை இறங்க வருவாரா பார்ப்போம் என்றனர். இயேசுவோ உரக்க கத்தி உயிர் துறந்தார். அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ்வரை 2ஆக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த 100 தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததைக் கண்டு, இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்றார். கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டு ஒரு புனித பயணம் ஆரம்பிக்கப்பட்டு அந்த புனித பயணத்தினுடைய இலக்கை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற தருணம் இந்த நாள். இத்தனை நாட்களாக நம் உள்ளத்தின் ஆழத்திலே எழுந்த எண்ணங்கள் என்ன? இந்த தவ காலத்திலே நான் இயேசுவை என் இதயத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருந்த தருணங்கள் என்ன?
என்னுடைய மீட்பை பெறுவதற்கு நான் எடுத்த முயற்சிகள் என்ன? எனக்கும் இறைவனுக்கும் இடைப்பட்ட நெருக்கங்கள் எப்படி இருந்தது? அல்லது எனக்கும் இறைவனுக்கும் அதிகமான பிளவுகளை ஏற்படுத்தி இருந்ததா? இப்படி பலவிதமான கோணங்களிலே இந்த தவக்காலம் முழுவதுமாக நேற்று வரை நமக்கு சிந்திக்க இறைவன் வாய்ப்பு கொடுத்திருந்தான். இந்த வாய்ப்பினை நான் எப்படி பயன்படுத்தி இருக்கிறேன்? விபூதி புதன் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் நேற்று வரை இந்த தவக்கால திருப்பயணத்தில் என்னுடைய பயணத்தை நான் எப்படி மேற்கொண்டிருந்தேன்? இதோ இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளின் புனித வாரத்தில் இயேசுவோடு நானும் எருசலேம் தேவாலயத்தை நோக்கி பெருமையோடு இறைவன் சென்றது போல இறைவன் இன்று என்னுடைய இதய கோவிலுக்குள் வருவதற்கு நான் என்னை தயாரித்து வைத்திருக்கின்றேனா? என்னுடைய ஆலயமாகிய இதயத்திலே இறைவன் குடிகொள்ளுவதற்கு இத்தனை நாட்கள் நான் தயாரித்திருக்கிறேனா என்று சிந்திக்க இன்றைய நாள் உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு கொடுக்கிறது. இந்த சிந்தனை இத்தனை நாட்களாக நம் அனைவருடைய இதயத்தில் எழுந்தருளி இருந்தால் நான் நானாக அல்ல, மாறாக கிறிஸ்துவுக்குள் என்னை இணைத்துக் கொண்டேன். கிறிஸ்துவுக்குள் என்னை இணைத்துக் கொண்டேன் என்றால் என்னுடைய நிலைமையை இழந்து, நான் என்கின்ற அகந்தையை இழந்து, என்னை தாழ்த்தி இறைவனுக்கு என்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் என்ற ஒரு மனநிலை இன்று உங்களுக்கும் எனக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடும். கிறிஸ்து தன்னை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு தன் தந்தைக்கு அவர் கீழ்ப்படிபவரானார். கடவுள் மனிதனாக இந்த மண்ணுலகில் பிறந்தார். முதல் வருகை மனிதனாக வந்தது. இரண்டாவது வருகை நீதிபதியாக வரப்போகிறார். அந்த நீதிபதியாக வரக்கூடிய அந்த இயேசுவினுடைய அந்த தீர்ப்பினை பெறுவதற்கு நாம், கடவுள் எந்த அளவிற்கு மனிதனாக தன்னை தாழ்த்தி கொண்டாரோ அதுபோல நாமும் நம்மை இறைவன் முன்னிலையில் தாழ்த்தி கொண்டோம் என்றால் அந்த நீதிபதி கொடுக்கக்கூடிய அற்புதமான தீர்ப்புக்கு நாம் தகுதியுடையவர்களாக இருக்க முடியும். ஆனால் பல நேரங்களிலே அந்த தகுதி இழந்தவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் பிரியமான சகோதர சகோதரிகள், இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் காணுகின்ற பொழுது, அதாவது இன்றைய திருவழிபாடு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற செய்தி, இயேசு எருசலேம் நோக்கி பயணிக்கின்ற பொழுது இயேசு கழுதையின் மீது அமர்ந்தார். சீடர்கள் அவரோடு வந்தார்கள். அவரை சுற்றி இருந்த மக்கள் ஓசன்னா, தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று பாடினார்கள். ஆனால் அந்த கூட்டத்திலே ஓநாய்களும் வந்தது என்று இன்றைய திருவழிபாடு சொல்லுகிறது. இதிலே 3 விதமான மனநிலைகளை நாம் காண முடியும். ஒன்று, தன் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற இயேசு எந்த ஒரு சலனமும் இல்லாமல், எந்த ஒரு பயமும் இல்லாமல் கடவுள் தனக்கு கொடுத்திருக்கின்ற அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக பெருமையாக தன் போர்க்களத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். இது இயேசுவினுடைய மனநிலை. ஆனால் 3 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தேர்ந்தெடுத்த சீடர்களுக்கு தன்னுடைய இலக்கினுடைய அந்த பயணத்தினுடைய உள்கருத்து என்ன, எதற்காக கடவுள் மனிதனாக பிறந்திருக்கிறேன் என்பதை தன் சீடர்களோடு பல முறை அவரோடு பேசியிருக்கிறார். 3 முறை தன் பாடுகளின் மரணத்தையும் அறிவித்திருக்கிறார். இவ்வாறு அனைத்தையும் வெளிப்படையாக சொல்லிய இயேசுவினுடைய வார்த்தைகளை இயேசுவோடு வந்த சீடர்கள் மறந்துவிட்டு இந்த ஒரு சில மணி நேரங்களிலே மக்களோடு சேர்ந்து அவர்கள் ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியில வருகிறார்கள். காரணம் என்னவென்றால், இயேசுவினுடைய இந்த பயணம் ஒரு பெரிய பயணமாக காணப்பட்டது. இத்தனை நாட்களாக இந்த 3 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவை பார்த்ததிலே ஒரு மாறுபட்ட நிகழ்வை பார்க்கிறார்கள். எதற்காக இந்த மக்கள் அனைவரும் இயேசுவை அரசனாக விரும்பினார்களோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று காண்கிறார்கள். எனவே
இயேசு ஒரு அரசனை போல செல்லுகிறார். அவரோடு நாமும் சென்றால் அதற்கு அடுத்த அந்த அரசவை, அந்த அரசாட்சியினுடைய பதவி எங்களுக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புகளோடு செல்லுகிறார்கள் இந்த சீடர்கள். இது சீடர்களுடைய மனநிலை. மூன்றாவது, இந்த கூட்டத்தில ஓநாய்களும் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஓநாய்கள் பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், சதுசேயர்கள். இவர்கள் அனைவருமே இந்த கூட்டத்திலாவது இயேசுவை ஏதாவது ஒரு காரணம் காட்டி பிடித்து அவனை கொலை செய்ய வேண்டும் என்ற கங்கணத்தோடு வருகிறார்கள். எனவே இந்த திருப்பயணம் பல மனநிலைகளோடு சேர்ந்த கூட்டத்தை காணப்படுகிறது. ஆனால் மனிதர்களுடைய மனநிலை குழப்பத்தோடு இருந்தாலும் இயேசுவினுடைய மனநிலை தன் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த இலக்கு உங்களுக்காக, எனக்காக. தந்தை கொடுத்த அந்த கட்டளைகளை கீழ்ப்படிந்து தன்னை சாவினுடைய நிலைமைக்கு, சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு தன்னை கீழ்ப்படிப்பவராக்கி கொண்டார். எனவே இயேசு இன்றைய திருவழிபாட்டின் வழியாக உங்களுக்கும் எனக்கும் சொல்வது, யாரெல்லாம் தன்னை ஆண்டவருக்கு கீழ்ப்படிபவர்களாக தாழ்த்தி கொள்கிறார்களோ அவர்கள் இந்த மண்ணுலகிலே இயேசுவை போல பிறருடைய மீட்பிற்காக, தங்களுடைய மீட்பிற்காக உழைப்பவர்கள் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இன்று விண்ணகத்திலே புனிதர்களாக உங்களுக்கும் எனக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இயேசுவினுடைய திருப்பாடுகளின் பயணத்திலே நாமும் இன்று பயணித்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களில் இயேசுவினுடைய இறுதி உணவின் திருநிகழ்வை சந்திக்க போகிறோம். அடுத்த நாள் இயேசு எந்த அளவிற்கு கொடூரமாக சிலுவையிலே அறையப்பட்டார் என்பதை நம் மனக்கண் முன்பாக எடுத்து வந்து அந்த பாடுகளின் மரணம் யாரால் என்பதை இன்னும் ஆழமாக உணர வைக்கப் போகிறது. அதன் பிறகு இயேசு கல்லறையில் புதைக்கப்படவில்லை, அடக்கப்பட செய்யப்படவில்லை, மாறாக அவர் புதைக்கப்பட்டிருக்கிறார். மீண்டும் அவர் எழுவார், விதைக்கப்பட்டிருக்கிறார், எழுவார். எழுகிறவர் உங்களுக்கும் எனக்கு வாழ்வு கொடுப்பார். அவரோடு நாமும் நம் பாவங்களை புதைத்து விடுவோம், அழித்து விடுவோம். இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது நாமும் இயேசுவின் பிள்ளைகளாக உயிர்த்தெழ வேண்டும் என்றுதான் இத்தனை போராட்டங்கள் இயேசு இந்த மண்ணுலகிலே சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பாடுகளின் புனித வாரத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் இயேசுவை போல கீழ்ப்படிபவர்களாக மாறுவோம். நம்முடைய வாழ்விலே தாழ்ச்சியை அணிந்து கொள்ளுவோம். தாழ்ச்சி என்னும் ஆடையை அணிகின்ற பொழுதுதான் கிறிஸ்து நமக்குள் சந்த போகிறார் என்ற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இந்த திருப்படியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன், ஆண்டவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுள் என்ற கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியாம் கன்னி மரியாளிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவே இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செபியுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை கொள்வாராக. ஆண்டவரை, உம்முடைய திருமகனின் பாடுகளால் நீர் எம் மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்கள் ஆயினும் இந்த ஒரே பழி ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதிக்காக தீர்ப்பிடப்படவும் திருவுளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது. அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியது. ஆகவே நாங்கள் வானகத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த தமது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமண் நின்றவுக்குழியும் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வந்து ஆடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கொண்டு திருமகளில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரி, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் அப்போதவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இளைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடிவுடன் அருளும் இவன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி மற்றும் அளித்தொள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியோட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயம். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். தந்தையே, நான் குடித்தால் அன்றி இத்துன்பக்கெண்ணம் அகல முடியாதென்றால் உமது திருவுளப்படி ஆகட்டும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்று நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை உம் திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கத்திற்கு செய்த நீர்
நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறு.